Okay, good morning students. In this class we have to see about alleles in repulsion. That also belongs to chromosomal basis of inheritance in the third chapter. So in previous class la நம்ம வந்து alleles in coupling பார்த்தோம். ஓகே, couplings வந்து ஒரே குரோமோசோமில் ரெண்டு குரோமோசோம் லிங்க்டு டுகெதராக இருக்கும் போது இந்த அதனுடைய இன்ஹெரிட்டன்ஸும் வந்து ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு அப்படியே போகும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்குவென்சி வந்து லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதனால் அந்த கப்ளிங் ரியாக்ஷனில் நமக்கு வந்து ரேஷியோ வந்து 7:1:1:7 அந்த ரேஷியோவில் வந்தது. ஸோ இப்போது ரிப்பல்ஷன் பார்க்குறாங்க. ரிப்பல்ஷன்ன்றது என்னென்னா விலகி இருக்கிறது. ஓகே, ஒன்றா இருந்தால் தான் அந்த மாதிரி ரேஷியோ வருது. நம்ம எதிர்பார்த்தோம் அந்த டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ 1:1:1 ரேஷியோ நமக்கு கிடைக்கல. சரி, இப்போ வந்து கேரக்டர்ஸை மாற்றி பார்க்கலாம். கேரக்டர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர்ஸை மாற்றும் போதும் நமக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்றதை இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, so what is mean by repulsion? Repulsion is nothing but if dominant or recessive alleles are present on two different location. அந்த ஜீன்ஸ் வந்து ட்ரைட் அந்த கேரக்டர்ஸ்க்கு உண்டான ஜீன்ஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரிசசிவாக இருக்கலாம். பட் திஸ் two genes are located at a different places on the same chromosome. Homologous chromosome la ஒரே குரோமோசோமில் வித் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்குது. பட் தே இன்ஹெரிட் apart into different gamete. ஓகே, ஸோ அது வந்து கேமிட்டு மியாசிஸ் மூலிமா கேமிட்டுக்கு இந்த ஜீன்ஸ் போகும்போது வேறு கேமிட்டுக்கு போனாலும் ஓகே, ஸோ அவங்க ரெண்டு பேர் மறுபடியும் ஒன்றா சேரும் போது அந்த இடத்துல வந்து மறுபடியும் அந்த லிங்க்டு கேரக்டரை வந்து கொண்டுட்டு வராங்க. அதுதான் வந்து ரிப்பல்ஷன். ஸோ அப்போ கேரக்டர்ஸ்க்கு உண்டான ஜீன்ஸு கம்ஸ் டுகெதர். அந்த லிங்கேஜஸ்க்கு உண்டான ஜீன்ஸ் வந்து ஒரே குரோமோசோமில் இருந்தாலும் அந்த கேரக்டர்ஸ் வந்து ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படியே போகுது. அதே போல் ரிப்பல்ஷனில் வரும்போது வேறு குரோமோசோமில் இருக்கிறதாவும் இருந்தாலும் அந்த கேரக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் போது அவங்களுக்குள்ளார அந்த இடத்துல லிங்கேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் நமக்கு கிடைக்க வருது. ஸோ இஃப் டாமினன்ட் ஆர் ரெசசிவ் alleles ஆர் ப்ரெசன்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் பட் இன் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் they inherit apart into different gamete are called a repulsion or transconfiguration. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரிப்பல்ஷனுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிறது முன்னாடி கப்ளிங் பற்றி நம்ம இங்கே சொல்லி தான் ஆகணும். கப்ளிங் ரியாக்ஷனில் நம்ம வந்து பேரண்டல் கேரக்டர்ஸ் என்னவா சூஸ் பண்ணியிருந்தோம்? பர்பிள் ஃப்ளவர் வித் லாங் பாலன் கிரைன்ஸ். இட் இஸ் எ டாமினன்ட் பேரண்ட். அனதர் ஒன் ரிசசிவ் பேரண்ட்டை எதை சூஸ் பண்ணியிருந்தோம்? ரெட் ஃப்ளவர் வித் ரவுண்ட் பாலன் கிரைன்ஸ். இது வந்து ஹோமோசைகஸ் டால் பேரண்ட், ஹோமோசைகஸ் டாமினன்ட் பேரண்ட், ஹோமோசைகஸ் ரெசசிவ் பேரண்ட்டை நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ இதனுடைய ப்ராஜனி நமக்கு கிடச்சிது F1ல எப்படி கிடச்சிது? நமக்கு ஹெட்ரோசைகஸ் பர்பிள் ஃப்ளவர் வித் லாங் பாலன் கிரைன்ஸை நமக்கு இருந்தது. ஸோ இப்போ இந்த ரிப்பல்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சேம் கேரக்டர்ஸு பட் அந்த ஜீனுடைய லொக்கேஷன் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இது ஒரு ஐடியாஸ் தான். பிகாஸ் கப்ளிங்கில் வந்து நமக்கு டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ 1:1:1 வந்திருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. பட் அன்எக்ஸ்பெக்டட் ரேஷியோ வந்ததால் இப்போ அது அந்த மாதிரி ரேஷியோ வர்றதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதே கேரக்டர்ஸை வந்து ரெசிப்ரோக்கல் கிராஸ் பண்ணுறாங்க. ரெசிப்ரோக்கல் கிராஸ் பண்ணும் போது என்ன பண்ணுறாங்கன்னா பர்பிள் ஃப்ளவர் வித் ரவுண்ட் பாலன் கிரைன்ஸ்னு கேரக்டர் எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ரெட் ஃப்ளவர் வித் லாங் பாலன் கிரைன்ஸ்னு சொல்லிட்டு பேரண்டல் கேரக்டர் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்னன்னா மாற்றிக்கிறது தான், இதுக்கும் அதுக்கும் மாற்றிக்க பண்ணுறது தான் வந்து ரெசிப்ரோக்கல் கிராஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ பர்பிள் ஃப்ளவர் வித் ரவுண்ட் பாலன் கிரைன்ஸ் ஒரு பேரண்ட்டாகவும் ரெட் ஃப்ளவர் வித் லாங் பாலன் கிரைன்ஸ் ஒரு பேரண்ட்டாகவும் இந்த ரிப்பல்ஷனுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதனுடைய ரிசல்ட் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ alleles in repulsion. ஓகே, இப்போ உங்களுக்கு ரிப்பல்ஷன் டெஃபினேஷன் கிடச்சிருக்கோம். ப்ளஸ் அதனுடைய பேரண்டல் ஃபார்ம் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோன்றது இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஸோ இதில் பேரண்டல் வந்து நமக்கு என்னது பர்பிள் ஃப்ளவர் வித் ரவுண்டு பாலன் கிரைன்ஸ். இது ஒரு பேரண்ட்டு. இது வந்து ஹோமோசைகஸ் கிடையாது, ஹெட்ரோசைகஸாக இருக்குது. பிகாஸ் இங்கே டாமினண்ட்டும் இருக்குது ரிசசிவ் இருக்கிறதுனால இட் இஸ் எ ஹெட்ரோசைகஸ் பேரண்ட். அதே போல் இங்கே ரெட் ஃப்ளவர் வித் லாங் பாலன் கிரைன்ஸ் இட் இஸ் எ ஹெட்ரோசைகஸ் பேரண்ட். ஓகே, இதனுடைய கேமிட் இந்த கேப்ஸ் பி பர்பிள் அண்ட் ரவுண்ட் பாலன்ஸ்க்கு உண்டான கேமிட் இருக்குது. இந்த இடத்துல ரெட் ஃப்ளவருக்கு உண்டான ஸ்மால் பி இருக்குது, லாங் பாலன் கிரைன்ஸ்க்கு உண்டான எல் கேமிட் இருக்குது. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபியூஸ் ஆகும்போது F1 ஜெனரேஷன் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அந்த கப்ளிங் ரியாக்ஷன் என்ன கிடைச்சதோ அதே போல் தான் இங்கேயும் நமக்கு கிடைக்குது. பர்பிள் ஃப்ளவர் வித் லாங் பாலன் கிரைன்ஸ் ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட் கேரக்டர் ரீஅப்பியர்டு ஹியர். ஓகே, ஸோ இந்த F1 ஜெனரேஷன் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? டெஸ்ட் கிராஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் மீன் பை டெஸ்ட் கிராஸ்? த F1 ப்ராஜனி கிராஸ்டு வித்
ரியலி ஹோமோசைகஸ் ரிசசிவ் டைப் ஆஃப் பேரண்ட். இந்த கப்ளிங்க்கு ரியாக்ஷன் நம்ம எடுக்கும்போது இவங்க தான் வந்து ஹோமோசைகஸ் பேரண்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த பேரண்ட்டு கூட இந்த F1 நம்ம வந்து இப்போ கிராஸ் பண்ணுறது டெஸ்ட் கிராஸ். ஸோ அப்போ இதனுடைய அந்த பேரண்டல் ஃபார்ம் இருக்க ப்ளஸ் ஜீனோட்டிஃபிக் ரேஷியோ ஆல்சோ நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதில் அதே போல் கப்ளிங்கில் வந்த கேமிட் அதே போல் கேமிட் தான் இங்கேயும் ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன் மார்ஃபாலஜிக்கலாக வந்து கப்ளிங் ரியாக்ஷனில் வர மாதிரி இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்தாலும் ஜீனோட்டிஃபிக் ரேஷியோ வரும்போது அதில் வேரியேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து கேப்ஸ் பி கேப்ஸ் எல், பர்பிள் ஃப்ளவர் வித் லாங் pollen grains, purple flower with round pollen grains, red flower with long pollen grains, ரெட் ஃப்ளவர் வித் ரவுண்ட் pollen grains. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபார்முலா வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் தான் நான் இங்கே மறுபடியும் காப்பி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ என்னென்ன நமக்கு ப்ராஜனி வந்திருக்குதுன்னா தீஸ் ஆர் த ப்ராஜனி ஆஃப் repulsion. Okay, so purple flower long pollen grains, purple flower round pollen grains, red flower with long pollen grains, red flower with round pollen grains னு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து அப்சர்வ்டு ரேஷியோ எவ்வளோ வந்திருக்குதுன்னா 6/44/44:6 அந்த ரேஷியோ வந்திருக்கு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்டல் கேரக்டரை என்ன சூஸ் பண்ணியிருந்தோம்? பர்பிள் ஃப்ளவர் வித் ரவுண்டு pollen grains ஒரு கேரக்டர், ரெட் ஃப்ளவர் வித் லாங் pollen grains ஒரு கேரக்டர். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் வந்திருக்கு, பர்பிள் வித் ரவுண்டு pollen grains, ரெட் ஃப்ளவர் வித் லாங் pollen grains. தீஸ் ஆர் த பேரண்டல் கேரக்டர்ஸ். பேரண்டல் கேரக்டர்ஸுடைய ப்ராஜனி இங்கே ரொம்ப அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த அப்போ நம்ம வந்து இந்த பர்பிள் ஃப்ளவர் வித் லாங் pollen grains, ரெட் ஃப்ளவர் வித் ரவுண்ட் pollen grains இந்த ஜெனரேஷனில் வந்து ரீகாம்பினன்ட் ப்ராஜனி. ஸோ அப்போ அந்த ரீகாம்பினன்ட் ப்ராஜனி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸர் அமௌண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இதனுடைய ரேஷியோ எடுக்கும் போது 1:7:7:1 அப்படின்றது நமக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ரேஷியோ இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டட் ரேஷியோவாக வருது. பட் எக்ஸ்பெக்டட் ரேஷியோ என்ன வரணும்? நமக்கு 1:1:1:1 ரேஷியோ வந்தால் தான் அந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடந்திருக்கு, நியூ காம்பினேஷன் வந்திருக்கு, நியூ ப்ராஜனி வந்திருக்கு நம்ம வந்து சொல்லலாம். பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். பட் இங்கே வந்து அன்எக்ஸ்பெக்டட் ரேஷியோ வந்ததால் அப்போ அந்த கேரக்டருக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீன்ஸ் ஆல்வேஸ் ரிமைன் டுகெதர். அது வந்து என்ன ஆகலை? செக்ரிகேஷன் ஆகலை. கேமிட் ஃபார்மேஷன் டைமில் செக்ரிகேட் ஆகாததுனால இல்லை அந்த கேமிட் வந்து வேறு வேறு இடத்துல இருந்து கேரக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ரெண்டு கேமிட் ஒன்றா சேரறதுனால இந்த மாதிரி பேரண்டல் கேரக்டர்ஸை வந்து அந்த ஜீன்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த பேரண்டல் கேரக்டர்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா அந்த ரெண்டு ஜீனுக்கு நடுவில் கிராசிங் ஓவர் நடக்கலை. கிராசிங் ஓவர் நடந்திருந்ததுன்னா நமக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜனி கிடச்சிருக்கும். ஸோ அப்போ கிராசிங் ஓவர் நடக்காமல் இருக்கிறதுனால தான் பேரண்டல் கேரக்டர்ஸ் அதிகமாக இங்கே ரீப்ளேஸ் ஆகுது ஆர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது நம்ம சொல்லலாம். ஸோ ஃபைனலாக கப்ளிங் ரேஷியோ அண்ட் ரிப்பல்ஷன் ரேஷியோ வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ கப்ளிங் ரேஷியோ 7:1:1:7, ரிப்பல்ஷன் ரேஷியோ 1:7:7:1 அப்படின்று வருது. இந்த ரெண்டு ரேஷியோ கிராஸஸ்மே பேரண்டல் கேரக்டர்ஸ் ஒன்லி எக்ஸ்பிரஸ் அட் எ ஹையர் ரேட், நியூ ப்ராஜனி ரேட் வந்து ரொம்ப லோயர் ஃப்ரீக்வன்சியாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த கேரக்டர் பர்பிள் ஃப்ளவர் வித் லாங் pollen grains, சிமிலர்லி அண்ட் ரெட் ஃப்ளவர் வித் ரவுண்ட் pollen grains உண்டான கேரக்டர்ஸ் வந்து ஜீன்ஸ் வந்து ரிமைன் டுகெதர் இருக்கிறதுனால இட் இஸ் எ லிங்கேஜ். ஓகே, ஸோ அப்போ வந்து ரிப்பல்ஷனாக இருந்தாலும் சரி கப்ளிங்காக இருந்தாலும் சரி அந்த பர்டிகுலர் இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் திஸ் டூ ஜீன்ஸ் ஆர் லிங்க்டு ஜீன்ஸ்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் தராங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கப்ளிங் அண்டு ரிப்பல்ஷனில் எந்த டைப் ஆஃப் கொஷின்ஸும் வரும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது phenotypic ratio. ஓகே, ஸோ மார்ஃபாலஜிக்கலாக இது வந்து சேம் இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கப்ளிங் மாதிரி இருந்தாலும் ஜீன்ஸில் வந்து வேரி ஆகும். அதனால தான் நமக்கு இந்த இடத்துல அந்த ப்ராஜனியோடைய நம்பர் வந்து வேரியாக இருக்குது, பிளேஸ் வந்து மாறி இருக்குது. ஓகே, ஸோ மறுபடியும் இது ஒரு தடவை பார்த்துடலாம். ரெசிப்ரோக்கல் கிராசஸ் மூலிமா கப்ளிங்கை நம்ம வந்து பண்ணும்போது பேரண்டல் கேரக்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பர்பிள் ஃப்ளவர் வித் ரவுண்ட் pollen grain, ரெட் ஃப்ளவர் அண்டு லாங் pollen grain. ஸோ இவங்களுடைய ட்ரூ பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா கப்ளிங் எடுத்த அதே பேரண்ட்ஸ் தான் ட்ரூ பேரண்ட்ஸு. பட் ரெசிப்ரோக்கல் பண்ணதால் நம்ம கேரக்டர்ஸ் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பட் இதனுடைய F1லேயும் நமக்கு என்ன வந்ததுன்னா பர்பிள் ஃப்ளவர் வித் லாங் pollen grains இருக்கக்கூடிய இப்போ ப்ராஜனி தான் நமக்கு கிடைக்காது. இந்த ப்ராஜனியை F1 டைப் ஆஃப் F1 ப்ராஜனியை
recessive type of parent, original recessive type of parent கூட cross பண்ணும்போது that is test cross பண்ணும்போது வரக்கூடிய frequency நமக்கு எப்படி இருக்கு 6:44:44:6 ஓகே அதோட ரேஷியோ எடுக்கும்போது 1:7:7:1 அந்த ரேஷியோல வருது so it is unexpected ratio so final conclusion is these genes are linked so linkages present between these two genes on the same homologous chromosome okay thank you